ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது. அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குரு நான் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார், மீனத்தில் ராகு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறி இருக்கு. குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறி இருக்கு. அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இரண்டுமே சரிசமமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது. பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள், சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க, செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன, காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும். இப்போ நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா நெருப்பு அணைகிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம். ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலத்தில் கரிய அடுப்பு தான் இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும். காற்றால் ஏற்படக்கூடிய புயல், மழை, வெள்ளம், தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்க போகுது. அது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. அதுவும் கடகத்தில் இருக்குது. அது நல்ல விஷயந்தான். அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம், நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள், அறிவு சார்ந்தவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள், சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதனால் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நான் முன்னமே சொல்லியிருந்தேன், சுக்கிரன் நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார். இது பாரி இருக்கும்பொழுது சுக்கிரனுடைய தன்மை தான் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார். அப்போது இந்த காலகட்டங்களிலே நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும், பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். களவு, பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மாது சூது சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது உள்ளூர், வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும். வெளியூர், வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம். இப்போ கேட்டு தான் இருக்கோம், இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது.
இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது. அப்போது என்ன பண்ணணும், அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும், நீதிமன்றம் இதுக்கு தாமாக முன்வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கணும், நல்ல தீர்ப்பு வழங்கணும், சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும். அப்பொழுதுதான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவல நிலை மாறும். இது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது மாதிரி இந்த பொது பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்டவர் வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு. கடல் நீர் உள்வாங்கினாலும் என்ன, அந்த மாதிரி ஒரு சுனாமி, ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு. நிலநடுக்கம், சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்க போகிறது. நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும். வெள்ளம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும். ஆகக்கூடிய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் ஏற்பட போகிறது. எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் எல்லோட ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது, நல்லது மட்டும் செயல்படுத்தணும், நல்லவங்களோட பழகணும். தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிக்கும். நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம். அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும். அதனால் தீய நட்பை அறவே விலக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உக்கிரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், காளி. பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள், நடைமுறைகள், காளிக்கு தேவையான நெய்தீகம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும், ஆண்களுடைய இது மட்டுப்படும். காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும். இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டியவள் காளி. இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக 12 ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இப்போது சிம்மராசிக்கு சொல்லப்போம். சிம்மராசிக்காரன் பார்க்கும்போது ராசியிலே சூரியன் இருக்கார், கூட புதன் இருந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 2ஆம் இடத்துல கேதுவும் சுக்குன்னு இருக்கிறாங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன். இப்படி தான் கிரகங்கள் உங்கள் ராசிக்கு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி ராசியில் இருக்க ரொம்ப விசேஷம். அப்போது எல்லாத்தையுமே ஒரு துணிவாக எதிர்த்து சமாளிப்பீங்க. செய்ய முடியாத வேலையும் செஞ்சு காட்டுவீங்க. அது யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு புகழ், செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும். அதிகாரமான பதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்கும், அரசியலில் ஒரு ரவுண்டு போவீங்க, பொறுப்புகள் கிடைக்கும். புதுசாக எதாவது ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம். அதே மாதிரி சமூக சேவையில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ சிம்மராசிக்கு இருக்குது. மற்ற கிரகங்கள் சரியில்லை கூட ராசாதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அவர் இருந்து நடத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் தேடி போய் வாய்ப்பு தேடி போவீங்க ஒரு வாய்ப்புக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு உங்களை தேடியே வந்துவிடும், தானாகவே தேடி வந்துடும். அப்படிப்பட்டு தான் நடக்க போகுது. இருந்தாலும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொல்லி சண்டை மூட்டுவாங்க, கலப்பிடுவாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். யாராவது கலமுட்டின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய அன்பாக ஆதரவாக இருக்கணும். அவங்கள நீங்கள் வழிநடத்தி செல்லணும். நீங்கள் கவனமாக பார்த்துட்டாலே 3ஆம் தலையீடு இருக்காது. நீங்கள் ஒரு குடும்பத்தை கவனிக்காமல் போனால் தான் நீங்கள் நில்லாத நேரம் பார்த்து அவங்க சொல்லிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே உங்கள் கண் பார்வையோடு அந்த குடும்பத்து மேலே இருந்து அவங்களை வழிநடத்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 3ஆம் தலையீடு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும், நல்லது தான் நடக்கும். அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இப்போது உள்ள நிலவரப்படி பார்க்கும்போது கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவு இருக்கணும். வெளிவட்ட பழக்க வழக்கம்லாம் நன்மை தான் செய்யும். அதிலே நம்ம யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேணாம். அது இல்லாமல் தொழில் வியாபாரம் எல்லாமே இருக்கிறதே நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சு அதை அதிலே கவனமாக இருந்தாலே போதும். தன்னுடைய வேலை தன்னுடைய குடும்பம் அப்படி இருந்தாலே போதும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்களே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் புதுசாக ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். அப்போ நன்மைன்றது உதவி அவங்ககிட்ட கிடச்சுன்னா வாங்கிக்கோங்க. அவங்க மூலிமா எதனா உங்களை வம்பில் மாட்டி விடுறதுக்கு இங்கே அங்கே கூடுவாங்க இங்கே கூடுவாங்க. அப்போ உஷாராக கவனமாக இருந்து பார்த்து நடந்துக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அவங்க உங்களுக்கு உதவி பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் அதில் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வேறு எங்கேயா போகும்போது தான் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இறை வழிபாடுகள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டு வரலாம். பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சூரிய நமஸ்காரம் சிம்மராசிக்காரங்க டெய்லி பண்ணிட்டு வரது நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு புத்தகம் இருக்குது, அது கடையில் இருக்குது, அது வாங்கி படிச்சுட்டு வரலாம். சூரியனை வணங்கிட்டு வரலாம். சூரியன் பூட்டிய 7 குதிரைகள் தேர் அதை வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சிம்மராசிக்காரன் கண்டிப்பாக இந்த படத்தை வீட்டில் வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வச்சு பண்ணிட்டு வர வர கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது ஆன்மீக எளிமையானவர்கள் இல்லறத்துறவியாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் உதவி ஒத்தாசை பண்ணலாம். வயதில் முதிர்ந்த பெரியவர்கள் அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம். அப்பா முறையில் உள்ளவங்க தாத்தா முறையில் உள்ளவங்க அவங்க எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நீங்கள் தானம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசியுடைய பலன்கள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். கெடுபலன் குறைஞ்சி கண்டிப்பாக நற்பலன் தான் ஏற்பட போகுது. இந்த செப்டம்பர் மாத பலன் வகையில் இந்த கிரகங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். கவனமாக இருந்து நடந்துங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சிவனை வழிபட்டது மட்டும் இல்லை, சக்தியும் சேர்த்து வழிபடணும். அப்போ தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதையும் தீர்க்கப்படும். 2 பேரும் சேர்ந்து கூட வழிபட்டு வரலாம். சிவசக்தி வழிபட்டு வரலாம். அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் வச்சுக்கலாம். சிவன் வழிபாடு திங்கக்கிழமை வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு கூட்டு முயற்சியில் இப்போ ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குதுன்னா அங்கே போய் கலந்துக்கலாம். ஒரு ஹோமம் நடக்குதுன்னா அங்கே போய் கலந்துக்கலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் குரூப்பாக நடக்கும்போது அங்கே போய் நீங்கள் போய் கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச செய்யலாம் அங்கே போய் கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுலேயும் உங்கள் பங்கு இருக்கணும். அவ்வளோதான். அது பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா சரீர உதவியாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் பங்கு அங்கே இருக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். தீமை வந்தாலும் வரது தெரியாமல் போயிடும். இதுதான் உண்மையான சூட்சமான விஷயம் தான். அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து எல்லாமே முன்னோர்கள் பரிகாரம் பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, தெய்வங்களை வழிபடுங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் விளையாட்டு இல்லை. இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அப்படி பண்ணும்பொழுது செய்யும்பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்து நம்மளுக்கு தெரியாமையே விலகி போயிடும். நாம் நினச்சின்னு இருப்போம் நம்மளுக்கு வரல அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வரும். நம்ம பண்ண அந்த இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க, அது மாதிரி தான். அதனால் தக்க சமயத்தில் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யும். அதனால் நீங்கள் இந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. பெரும்பாலும் ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வாங்க நீங்கள். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த முன்கோபம், ஆத்திரம், அவசரம் இதெல்லாமே உங்கள் கூட பிறந்தது. அதனால் இப்படிப்பட்டவங்க நீங்கள் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியால் உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு பாதுகாத்து உங்களுக்கு கவசமாக இருந்து உங்களை விழிப்படை செய்து உங்களை வாழ்க்கையிலேருந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இதெல்லாம் உண்மையான விஷயம். அதுக்கு இந்த வியாழக்கிழமையில் பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி நல்லா போயிட்டு வரலாம். ஜீவசமாதி தரிசனம் அது மாதிரி பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.